மைக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேக்காவோட பிரச்சாரத்தில் முதன்மையாக இருந்தது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற விஷயம்தான். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தது மட்டும் இல்லாமல் விசிகே மற்றும் ஐயுஎம்எல் 2 கட்சிகளுக்குமே அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் உண்மையான சமூக நீதி நாள்ன்ட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதிமுக, திமுக இடையான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்றது சண்முகம் அவர்கள் வாயிலாக மீண்டும் உறுதியாக இருக்குது. இது ஒரு சைடு இருந்தாலுமே ராசா அவர்கள் பேசின ஒரு விஷயம் இன்றைக்கி பெரும் சர்ச்சைக்குள்ளாகி விவாதத்துக்குள்ளாக இருக்குது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கும் ஒரு ட்விஸ்ட் வைக்கலாமா? இன்றைக்கும் ஒரு ட்விஸ்ட்டா? ஆமாம், வைக்கலாம், பார்ப்போம். சரி, ப்ரெடிக்ஷன் தானே. ஓகே சார். சுமார் 1956க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி, அமைச்சரவையில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இன்றைக்கி விசிகே கட்சியாகட்டும், ஐயுஎம்எல் கட்சியாகட்டும், கட்சி தொடங்கி முதல் முறையாக தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அண்ணா ஏமாற்றினார், விஜய் செய்து காட்டினார். அண்ணா ஏமாற்றினார், விஜய் அண்ணா ஏமாற்றினார், தம்பி செய்து காட்டினார் சொல்லலாம்ல. விஜய் தம்பியா? அதாவது 1967 அனைத்து கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டணியாக இது பண்ணி கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தாங்க. அதில் சுதந்திர கட்சி பெரிய கூட்டணியாக இருந்தது, ராஜாஜி தலைமையிலான கட்சி. ஜெயிப்போன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இல்லை. ஒரு வேளை ஜெயிச்சா கூட்டணி மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட பிறகு நிலைமையே மாறிப்போச்சு. பார்த்தா அறுதி பெரும்பான்மை. அப்போது ராஜாஜி தரப்பில் கூட்டணி சம்மந்தமாக கேட்டப்போ இல்லை, நாங்கள் இது இல்லை, எங்கள் இதான் நிலைப்பாடு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் தமிழரசு கழகம் அதை சேர்ந்த இவருக்கு ஆதித்யநாத் அவர்களுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்தாங்க. அப்போ இதை எப்படி கூட்டணின்னு வச்சுக்கிறதா இல்லை எப்படி வச்சுக்கிறது எனக்கு தெரியல. அதற்கு பிறகு நீங்கள் திராவிட கட்சிகள் எந்த காலத்திலையும் யாரையும் கூட்டணிக்குள்ளே அமைச்சரவைன்னு வச்சுக்கலாம் கொண்டு வரவே இல்லை. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. நீ அவள் கொண்டு வா, நான் உம்மி கொண்டு வரேன், ஊதி சாப்பிடுவோம். இதுதான் தாரக மந்திரம். அதனால் என்ன இது இருந்தாலும், அதாவது 2006 96 இது இருந்தும் 34 காங்கிரஸ் இருந்தும் அவர்களை வெளியே வைத்து கொண்டே இவர் ஆட்சியை முடித்தார். இத்தனைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில் இவர் எல்லா கேபினட்டையும் வாங்கி வச்சுருந்தார். ஆனால் இங்கே மட்டும் கொடுக்காம அந்த ஆட்சியை நடத்தினார். அது 2 தடவை கேபினட் மாறிச்சு. 2009 ஒரு தடவை மாறுது. அப்போது பண்ணுறாங்க. ஆனால் இங்கே மட்டும் அந்த இதை வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அதிமுக எந்த காலத்துலையும் அவங்களும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததே இல்லை. இந்த 2 திராவிட கட்சிகளுமே கூட்டணி பலத்தால் ஜெயித்தாலும் கூட்டணிக்கு தரமாட்டோம் அப்படின்ற நிலைப்படுதா. நீங்கள் இவர் விஜயகாந்த் இல்லைன்னா 2011 தடுமாறி இருப்பாங்க அதிமுக. ஆமாம், அவ்வளோ ஜெயித்தோம். அவர் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காந்தார், எதிர்கட்சி தலைவராக தான் இருந்தார். அதனால் இந்த மாதிரிலாம் நடந்ததாக நம்ம பார்த்துருக்கோம். இவர் விக்கிரவாண்டியில் கொளுத்தி போட்டார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ட்டு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு தூக்கி அறிவாலயம் பக்கம் தூக்கி போட்டாப்புல. அது என்னன்னா அப்படி அப்பப்போ சொன்னோம். இந்த தீபாவளி கொளுத்துவோம்ல பட்டாசு, அப்படி கொளுத்தி வச்சுட்டு நின்றுந்தா அதுவும் என்னடா அப்படின்னு இருக்கும். எரியுமா வெடி வெடிச்சாதானே அடுத்த வெடிக்க முடியும்னா இருறா அப்படின்னும். அப்படின்னு நாங்கள் சொல்லுங்கிறான்னு மறுபடியும் கொண்டு போய் பற்ற வைக்க போனால் சுருன்னு இது பண்ணோம், ஓடு திரும்பி. சில பேர் ஊசி பட்டாசுக்கு 1 கிலோமீட்டர் ஓடுவான். ஆமாம், அதுவும் இந்த லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயப்படுவாங்க. வச்சுட்டு மறுபடியும் இப்படியே பண்ணினா இருப்போம். கடைசியில் ஆடா போடா இதை தூக்கி ஓரம் தள்ளுறான்னு போய் எட்டி வச்சு தள்ள போகும்போது டொமால்னு வெடிக்கும். அந்த மாதிரி ஆட்சியில் பங்கு, அதிகார பகிரும் ஒரு வெடிகுண்டு வச்சு தூக்கி பற்ற வச்சு தூக்கி போட்டார். அது இப்படியும் இருந்தது. இவங்களே புஸ்வானன்னா நீங்கள் வேற போனேன் அப்படி இப்படின்னு யார் திருமாலேருந்து எல்லாரும் திடீர்னு பார்த்தா அது வெடிச்சிச்சா? ஆமாம், வெடித்தது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அறிவாலயத்தில் பெரிய பள்ளம் விழுந்து விட்டது. விழுந்துச்சா இல்லையா? இப்போ சார்ந்துதான் சார் இன்னைக்கான டாப்பிக்கே இருந்தது. ஒரு சைடு விமர்சனம், இன்னொரு சைடு பாராட்டு, வாழ்த்துக்கள். யார்? ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதிப்பிற்குரிய அமைச்சர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தம்பி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கு தம்பி, போய் வா. இப்போ எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? திரும்ப அந்த உதாரணம் தான். 6லேருந்து 60 இல்லை, டாடாடாடாடா அப்படியே கை வச்சுட்டு வருவாப்புல ரஜினிகிட்ட. என்னடா சின்ன கூப்பிட்டாப்புல, வேலை பார்த்துருக்கா வச்சிருக்காராம், கிளம்புறியா? ஆமாம், போயிட்டு வா. டாடாடாடாடா
அப்புறம் ரஜினி அப்படியே மேலே பார்த்துட்டு இருப்பார். வாழ்க்கையே வேஷம். ஒரு சைடு தங்கச்சி இருப்பாங்க, இன்னொரு சைடு தம்பி இருப்பார். தங்கச்சிக்கு பெரிய ஆளை கல்யாணம் பண்ணி விட்டு கடனாளி ஆகிடுவார் இவர். பெரிய தம்பி நல்லா படித்து போய் செட்டில் ஆகிடுவாப்புல, ஒரு பெரிய பணக்கார பொண்ணை கட்டு செட்டில் ஆகிடுவாப்புல. நடு தம்பி ஒன்றும் இல்லாமல் இருப்பான். நம்ம விடுதலை சித்திகள் இந்த ஐயூஎம்எல் மாதிரி. பெரிய தம்பி போயாச்சு, எல்லா தம்பி தங்கச்சி இங்கச்சி எல்லாம் போயாச்சு. சின்ன தம்பிங்க 2 பேர் தான் அந்த தம்பி வந்து சொல்லிட்டு கிளம்போம். அந்த மாதிரி இப்போ 6லேருந்து 60 ரஜினிக்கு அந்த மாதிரி உட்காந்துக்கிறாப்புல டாடி. அப்புறம் அக்கா வேறு உட்காந்துக்கிறாங்க. நம்மளும் போயிருக்கலாமோ. அப்போவே விஜயகாந்த் அன்பு தம்பின்னு சொன்னோம், ஏதாவது சொல்லி. ஆனால் பிரபாகரன் ஜெயிச்சு தான் போயிட்டுருப்பாங்க. எனக்கு அன்றைக்கே தெரியும் விஜயகாந்த் என்கிட்ட சொன்னாப்புல, ஒரு தீபாவளி அன்றைக்கி சொன்னாப்புல, குறித்து வச்சுக்கோ தம்பி வருங்காலத்தில் நான் ஆகலனாலும் தம்பி முதலமைச்சர் அவன் என்கிட்ட சொன்னாப்புல. எனக்கே மறந்து போச்சு, இன்றைக்கி தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. எங்களுடைய ஆதரவை நாங்கள் அவங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது, ஐயூஎம்எலுக்கே ஒரு மந்திரி கொடுக்குறாங்கன்னா பிரபாகரன் கொடுக்காமையா போயிடுவாங்க? கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. பிரபாகரனை அமைச்சராக்கு தம்பி, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்க முடியுமா பாரு. வந்தா ராஜாவாக தான் வருவேன். பிரபாகரன் நல்லா பண்ணுவாப்புல, உங்கள் அண்ணனுடைய தம்பி தானே அப்படின்னு. இல்லைக்கா பார்த்துக்கலாங்க, ஏதாவது ஒரு மினிஸ்டர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் இப்போ உட்காந்து அக்கா யோசிச்சுன்னுக்கிறாங்க. போச்சே, நான் பேச்சு பேசினாப்புல இந்த திருமாவளவன் இப்போ பார்த்தா அங்கே போய் ஓட்டினுக்கிறாப்புல. ஏன் இது நீ உலகம் அப்படின்னு. அக்காக்கே நீங்கள் அரசியல் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஒரு ஜோக் பார்த்தீங்களா, 8 சீட்டு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா பவராக வந்தாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா இவங்க 2 சீட்டு ஜெயிச்சாங்க. அங்கே போய் இப்போ ஒருத்தர் அமைச்சர் ஆகிட்டார். இவங்க அவங்க சைட்லேயும் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்கல்ல. ஆனால் இப்போ குத்துக்கால் வச்சு உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இன்னும் 5 வருஷம் டேடியவே பார்த்துட்டு முடியுமா? அவர் வேறு அப்படியே பார்த்துன்னுக்கிறாரு. நீங்களாவது ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகுறீங்க, அடிக்கடி போயிட்டு வருவீங்க, என்னை வீட்லேயே உட்கார வச்சிட்டாங்க. இந்த விஎஸ் பாபு வேறு இப்படி எனக்கு அதுதான் பொறுத்துக்க முடியல. தெரியும்ல, தோற்றது கூட மேட்ரு இல்லை, விஎஸ் பாபுகிட்ட தோற்றது தான் மேட்ரு. அவர் வேறு சும்மா இல்லாமல் இப்படி அவர் மினிஸ்டர் ஆக்குவாங்கன்னு நினச்சாங்க, ஆக்கலை. சரி, ஏதாவது வாரி தலைவர் ஆக்கிடுவாங்க. முதல்வரே தோக்கடிச்சவரில் பார்ப்போம். அப்போது இந்த டீம் அங்கே போய் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வலிச்சு எடுத்து போய் அப்பி விட்டார்கள். இப்போது நேற்று நம்ம பேசின மாதிரி திமுக கூட்டணி தனிமைப்படுத்தப்பட்டு அக்காலாம் இருக்க மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. என்னைக்கா பார்த்துன்னு இருப்பாங்க, தம்பி கூப்பிடுதா ஏதாவது சொல்லுதான்னு டப்புன்னு போயிடுவாங்க. இல்லையா இருக்க வைக்கிறாரு பெரிய அண்ணன், 2 அண்ணன்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே போயிடலாம். பழையபடி அண்ணா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தானா நீங்கள் என்ன சரிங்கண்ணா 2028 தம்பி பிரபாகரனுக்கு அப்படின்னு மறுபடியுமா அப்படின்னு அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் அக்கா, மற்றபடி இங்கே யார் இருக்கிறா? நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி சார்ந்து தான் திமுக இவ்வளோ நாள் இருந்திருக்கு. போச்சா, இனி ஒருத்தர் வெளியே வர மாட்டாங்க. சண்முகம் நவந்தார வச்சுக்கோ, ஏய் அப்படின்னு டெல்லியிலேருந்து குரல் வரும். இல்லை சும்மா அப்படி பார்த்தேன் அப்படின்னு. அதனால் அவர்களும், ஏன்னா அவங்க தானே வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமாம், எல்லாம் காருக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க, வெளிலேருந்து தள்ளுனுக்கிறாங்க அப்படியே. அதனால் எல்லாம் காருக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த சுகத்தை அனுபவித்து விடுவார்கள். இனி திருமாவளவனே கூப்பிட்டா கூட 1 இயர்ஸ் வரமாட்டார், ஆனால் போயிட்டு வானே அப்படின்னு. அதனால் கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இல்லை இருக்காது. அவர் உட்கார மாட்டேன்னு நிற்கிறார் சார், உட்கார தம்பி அப்படின்றார் திருமாவளவன். அதெல்லாம் சும்மா, அண்ணா நீ வெளியே போயிருந்தா நான் உட்காரேன், எப்படி உட்காரம் பாருண்ணா அப்படின்னு. அப்படி உட்காருவாங்க அந்த அண்ணாமலை ஸ்டைலில். சரி ரைட்டு, அவர் சொல்லியிருப்பார். அண்ணா வெக்கமாகுதுண்ணா, எவ்வளோ பயங்கரமாக திட்டேன் விஜய் அண்ணாவை. விஜய் அண்ணாவா, சரி ஒன்றா, அதான் நீயே கூட்டு வந்து உட்கார வைண்ணா, அதான் மரியாதையாக இருக்கணும். சரி, அவர் தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தாரு, தலைவரும் கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாரு. இப்போ என்னென்னா, ஆட்சியில் பங்கு இல்லாத பொழுதே முட்டு கொடுப்பதில் வல்லவர்கள் என்பதை நிரூபித்தவர்கள் இவர்கள். தெரியும்ல, என்ன மாதிரி முட்டுலாம் கொடுத்தாப்புல. அப்போ ஆட்சியில் பங்கு கொடுத்தால் எப்படி முட்டு கொடுப்பார்கள்? அடிச்சிடுவாங்க யாராவது எதிர்ப்பு பேசினா. அண்ணனை போய் பேசினுக்கிற அப்படின்னு. அவர் உனக்கு அண்ணனா அப்படி தான் சொல்லுவோம், ஆட்சியில் இருக்கிறாரில்ல சிஎம்மில் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு இனிமேல் முட்டு தருவார்கள். இஸ்லாமியர்கள் வாக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்ததையும் வலித்து எடுத்து அங்கே கொடுத்து விட்டார்கள். போச்சா அமைச்சரவை. இப்போ இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் மாதிரி ஆகிட்டு இருப்பார். ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் வாக்கு வலித்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அதனால் இன்றைக்கி திமுக இருந்த அந்த சமூக நீதி கூட்டணி இங்கே வந்துடுச்சு. அப்படியே கூட்டணி கூட இல்லை, சமூக நீதியும் இல்லை. சமூக நீதி இங்கே வந்துச்சுன்னு இப்போ இந்த ஆதவர்ஜி நான் சொன்னார், சமூக நீதி நாள் இன்றைக்கி தான் வந்துச்சு. கூட்டணியும் இல்லை, வெறும் அறிவாலயம் மட்டும்தான் இருக்குது. இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க நடவடிக்கை வேறு எடுக்கணுமா.
யாரால யார் தோத்தோம் அப்படின்னு. தலைவரே முதல்ல உங்களை தோக்கடிச்சவங்களை தூக்குங்க தலைவரே, இதுக்கு எதுக்கு வெளியில் போய் ஆள்லாம் விட்டு செக் பண்ணுக்கிறீங்க அப்படின்னு ஒரு குரல். யார் அது? யார்? எல்லாம் குழு போட்டு தான் முறைப்படி பண்ணுவோம் அப்படின்னுக்கிறாங்க. அதனால் இந்த இது அங்கே போய்கிட்டு இருக்குது. யார் மேலே நடவடிக்கை எடுத்தால் அதில் 10 பேர் பார்த்துனே இருப்பான். நடவடிக்கை எடுக்கிறேன், நடவடிக்கை ரைட் நான் கிளம்புறேன்ப்பா வரேன்ப்பா நேருன்னு பேசி வச்சுருப்பாங்க. இப்போ தாவேகாவுக்கு காலம், இப்போ யார் யார் பிரச்சனையோ தாவேகா முடிவு பண்ணணும் சேர்க்கறதுக்குள்ள. ஆமாம், உள்ளே சேர்க்கறதுக்கு. அதனால் அப்படி ரெடியாகிறாங்க அவ்வளோ பேர். இந்த சைடு விட்டா இங்கேயும் அது மாதிரி கரைஞ்சிருக்கும் அதிமுக. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. அமைச்சர் பதவி இல்லை. பேட்ச் ஒர்க் போயிட்டு இருக்கா சார்? ஆமாம், அமைச்சர் பதவி இல்லை. நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இவர் இவ்வளோ கோச்சிக்கிறாரு. நட்ட குத்தலாக இருக்காதீங்க, நானல் மாதிரி இருங்க, வளைஞ்சி வளைஞ்சி நிமிந்திங்கன்னா நல்லா இருக்கும்னு. இதில் என்ன தப்புக்குது? இதுக்கு போய் எங்கள்கிட்ட கோச்சிக்கிறார். இப்போ நான் மட்டும் என்ன சொல்லிட்டேன், நீ போய் அதை பற்றி வெளியில் கண்டபடி பேசினுக்கிற. அவர் கூட சேர்ந்து கட்சி ஆட்சிக்கு வரணும் தானே பேசுனேன். அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதுக்கு தானே பேசுனேன். சரி இப்போ என்னவா விடு அப்படி. நான் பேசுனா மறப்போம் மன்னிப்போம். நைனா என்ன சொல்லிக்கிறா, பெரிய நைனா மறப்போம் மன்னிப்போம் சொல்லிக்கிறாப்புல. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணன், சரித்திர புகழுடன் விளங்குகிறார், சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. சேர்ந்தால் நல்லதுங்க, இதானுங்க சொல்லுங்கிறோம். ஒரு வாரம் சண்டையை விட்டு சேருங்கப்பா. அங்கே கூடாரம் காலி ஆகிக்குது, நீங்கள் அவங்க கூட என்டிஏ இருக்குது, பாமக ராமதாஸ் இருக்கிறாப்புல. உண்மையிலேயே அன்புமணி ஸ்ட்ராங்காக இருக்காப்புல. அன்புமணி நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் என்டிஏ இருக்குது, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக. இப்போ அண்ணாமலை கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆச்சு வச்சுக்கிங்க பிஜேபிக்கு. அப்போது நீங்கள் அப்படியே நல்லா வண்டி ஓட்டினீங்கன்னா ஏதோ கொஞ்சம் தள்ளிட்டு போகலாம். அண்ணாமலைன்னு சொன்னீங்க, அவர் தான் சென்ட்ரலுக்கு அனுப்ப போகிறதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்து நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்களே. அவர் சென்ட்ரல் தோதானங்க இருக்குது. இங்கேருந்து கமலாலயம் வந்து எவ்வளோ நேரம் போகுது? சென்ட்ரல் மத்தியில் சொல்கிறேன் சார். மத்தியில் ஸ்டேட் யூனியன் மினிஸ்டராக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஸ்டேட்லேருந்து சென்ட்ரல் போகிறாரு. அது அதிரடி பறவைங்க. அதை கொண்டு போய் சிம்லிக்குள்ளே அடிச்சு வச்சிங்கன்னா அது முன்னாடி அதிமுக ஜெயிச்சு, அதிமுக ஜெயிச்சு அவினாசி தொகுதியில் முருகன் ஜெயிச்சு அவர் எஸ்எல்பி அந்த சட்டமன்ற தலைவராக மாறி, இல்லை ஒருவேளை கூட்டணி ஆட்சி எண்ணிக்கை குறைவாக இருந்து முருகன் மந்திரி சபைக்குள்ளே இணைக்கப்பட்டு இதெல்லாம் இருந்தால் பாஜக தலைவரை விட்டீங்க. நீ மறுபடியும் தலைவரை விட்டீங்க. யார்? பாஜக தலைவர் சார் தான். அவங்க எல்லாம் தான் சொல்கிறேன். அப்படி இணைஞ்சி அப்படி போக அண்ணாமலை நீங்கள் அமெரிக்காவுக்கு போய்ட்டு சிவாஜி அப்படின்ற மாதிரி இப்போ டெல்லியில் போய் இவர் இடத்துல அமைச்சராக ஆருங்க, அவர் ராஜினாமா பண்ணதில் ராஜ்யசபா இதில் நீங்கள் ஆகிடுங்க அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே தான் எல்லாமே தலைகளாக போயிடுச்சு. நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. ஆமாம், திருப்பி அமெரிக்காவிலேருந்து இங்கே சிவாஜின்னு கூப்பிட்றாங்க. அதனால் இப்போ ஆமாம், சிவாஜி வந்தால் தான் எதாவது நடக்கும். இந்த 2 ஹவர் செத்து போயிட்டு உயிரோடு வருவார். எப்பா என்ன மாதிரி படம் அது? அந்த படம் தானே அது? ஆமாம் ஆமாம், சிவாஜி தமாஸ் தான். அவ்வளோ ஓல்ட்டு மின்சாரத்தை ஒருத்தன் பாய்ச்சி உலகத்தில் யாராகிறாங்க. அதில் அவர் சொல்லுவார் 2 ஹவர் செத்து போயிடுவேன் வருவேன். டே எப்பா, இவரை போய் பயங்கரமான டைரக்டர்னாங்க அந்த சங்கரை. எனக்கா முதுகு வலி வேறு அந்த படம் பார்க்கும்போது. என்னடா தலைவரை வச்சுன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுகிறாங்க. இந்த வாஜி பாட்டுக்காக தான். அந்த படத்தோட எண்ணில் ஊழல் அழிஞ்சது முற்றிலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே சார். அதுக்கு தான் கொடுத்தாங்களே எவ்வளோ பெரிய கரண்ட்டு சாக்கு. அப்புறம் என்ன ஊழல் ஒழிஞ்சதுன்னா கரண்ட்டு சாக்கில் போயிட்டு மறுபடியும் உயிரோடு வராரு. அது மாதிரி தான் ஊழலும். அது என்ன சாக்கு வச்சாலும் சாவாது. அதுக்கு அது என்னது அழிவே இல்லை அது. அதனால் இன்றைக்கி விஜய் தாவேகா படு ஸ்ட்ராங். ஒருவேளை அதிமுக ஒன்று சேர்ந்து நாம் வெளியிலிருந்து விஜய் ஆதரிப்போம், அவர்களோட கூட்டணி அப்படி நகருவோம். அவர்களுக்கும் இந்த பயப்பிள்ளைங்க என்னையா காரை வாரிச்சு வச்சுக்கோ. விஜய் நான் டெய்லி கோட்டு சட்டை போட்டுன்னு வரோம், எங்களுக்கு பார்க்கறதுக்கே பிடிக்கல, என்ன பங்கு சொல்கிற அப்படின்னு ஒன்று. ஆமாம் பங்கு, அப்போ நம்ம வாபஸ் வாங்கிடுவோன்ட்டு. ஏப்பா என்னப்பா இதெல்லாம் ஒரு காரணமா? அதான் காரணம், எங்கள் டாடி அதான் சொல்லிக்கிறாப்புல. உடனே அறிவாளத்துக்கு வர சொன்னார், வரட்டா அப்படின்னு கிளம்பிட்டாங்க வச்சுக்கோங்க, ஆட்சி சிக்கலாயிடும். ஆனால் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்ற மாதிரி தானே சார் இருக்குது. இப்போ அமைச்சரவையில் இடம் கொடுத்ததெல்லாம் அதுக்கு தான் போட்டு ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு போல்ட் நட்லாம் போட்டு 1க்கு 2 போல்ட்டு போட்டு டைட்டு வச்சு அதுக்கு மேலே ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு பின்னை போட்டு அந்த பின்னை திருப்பி விட்டு போல்டே லூஸ் ஆகாத அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் எதுக்கு வம்பு? இங்கே ஒரு 50-45 பேர் இருந்தாங்கன்னா நல்லது தானே. நாளைக்கு எதுனாலும் பெரிய பார்ட்னர் தான். பட் ஆனால் இவங்க உள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பரிசீலிப்போம். பண்ணிங்கப்பா பண்ணிக்கங்க, உனக்கு ரூமுக்குலாம் கிடையாது.
இங்கே படுகுதுன்னா படு, இல்லை கிளம்பி சென்னைக்கு போ அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க? சூர்யா சொன்ன மாதிரி. ஆனால் நீங்கள் நேத்தி சொன்னது என்னன்னா, ஆல்ரெடி 120 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவங்க அமைச்சரவை படுத்து உள்ளே கொண்டு வந்தாங்க. இனிமேட்டு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. அதனால அவங்க இதில் தலையிடல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. நீ கூட நம்ம கூட அதான் பேசணும். உண்மைதான், இப்போவும் சொல்கிறேன். அதுதான் ஸ்ட்ராங்கு. இப்போ கூட்டணி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. இந்த கூட்டணிக்கு எந்த கெட்ட பேரும் இருக்காது, அப்படியே போகும். இதுங்க அப்புறம் நீங்கள் அங்கேயே என்ன அடிச்சிக்குதுங்க, ஜால்ரா டம்மால் டிமின்னு அடிச்சிக்குது. இங்கெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாப்புல. திருமாகலாம் நீங்கள் பாருங்கள், இனிமேல் இந்த ஆட்சியை விட என்ன ஒரு 10 நிமிஷம் பேசுறது 20 நிமிஷமாக பேசுவாப்புல. மற்றபடி அவர் நல்லாயிருக்கும், அப்படியே பேசுவாப்புல. செங்கோட்டையன் அவர்களுக்கும் திருமாவளவர்களுக்கும் பேச்சு போட்டி இருப்போம். தொடர்ந்து 5 நாள் பேசுவார்கள் அப்படின்னு விட்டு கிளம்பிட்டு வந்த தலைவர் பேசி முடிச்சுட்டு கூப்பிடுங்க வந்துடுறோம் அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆதரிச்சு. இப்போ வந்தே மாதரம் ஏதாவது சொன்னாங்களா? இதே மாதிரி வந்து அந்த பக்கம் திரும்பவே மாட்டோமே. நியாயம் இருக்குது, புரோட்டோகால் பிரகாரம் மத்திய அரசு இதனால அது பாடுறாங்க. ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம்ல, ரவிக்கு எதிராக எவ்வளோ பண்ணோம் போராட்டங்கள்லாம். இப்போ நம்ம ஐயா வைகோ கூட வாய் திறக்கல போல. ஆமாம் இதா ஆமாம் ஒன்றும் வாய திறக்கல. அதான் இல்லாட்டி பிறந்துருப்பார். தம்பி அவருமே silent எடுடா ஆ வாழை, போர் வாழை எடு போ, வந்தே மாதத்தை வீழ்த்துவோம் அப்படி இப்படின்னு கிளம்பிட்டு இருப்பாப்புல. இப்போ அவர் வந்து நைனா கம்னரு, அங்கே கீழே அவர் பையன் கம்னரு, இப்போ தான் டிக்கெட் போட்டு வச்சுக்கிறேன், நீ வேறு கெடுத்து வைக்காத, நாளை பின்ன இந்த பார் கூட்டாளி எல்லாம் போயிட்டான், நம்மளும் போவோம். போ விட்டியா நீ? அப்போ தான் நைனாக்கும் பிள்ளைக்கு சண்டை வரும். போ விட்டியாடா, தனியாக நிற்கலான்னு சொன்னேன், நீ மட்டும் தீப்பெட்டி சின்னத்துலேருந்து நீ எம்பி ஆகிட்ட. தனியாக நின்று தான் 2 பேர் தான், நீங்கள் 2 பேரும் ஒருத்த அமைச்சர். தனியாக நிற்க விடாமல் கெடுத்தது நீ தான். நைனா பிச்சை கேட்டியா நீ அப்படின்ட்டு இப்போது கம்னரு அழகாக காய் நவுத்தி போயிடுவோம். உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஆதரவு இவரை மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா. தனியாகிறார் டேடி, தனியாகிறார், நம்ம இந்த டேடியை விட்டோம் பார்த்தீங்களா. அந்தளவுக்கு மறக்கடிக்கப்பட்ட கட்சி ஆகிடுச்சு மதிமுக. ஆமாம், மறக்கடிக்கப்பட்ட திமுக ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் முதல்வர்களே போய் சந்திச்சும் கூட மறக்கடிக்கப்பட்ட திமுக. ஆனால் அன்றைக்கி அவர் அப்படியே ஆகுறாரு. அப்படியே விஜய் ஒன்றா சொல்லியிருப்பார், அந்த படத்தில் ஒரு ஸ்டெப்பு போட்டிங்களா, அது போட்டு காமிக்கவா அப்படின்ட்டு இருப்பாப்புல. யார்? விஜய்கிட்டே வைகோ கேட்டிருப்பாப்புல. அந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டாப்புல. அதனால் வருங்காலத்தில் ஒரு கூட்டணி, எக்ஸ்ட்ரா கூட்டணி இதெல்லாம் ரெடியாகுது, வெயிட் பண்ணுது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 கூட்டணி வந்து ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம், தேமுதிக மதிமுக. கண்டிப்பாக இதுதாங்க இயற்கை, இப்படி தான் போகும். சரி, அது ஒன்று. இப்போ இந்த மாதிரி இதோட அதிமுகவுக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம ஒன்றா சேர்ந்தோம், ஒன்று என்டிஏவாக ரன் பண்ணி கொண்டு போவாங்க, இல்லையா வேறு ஏதாவது யோசிக்கிறதா இருந்தால் இங்கே யோசிப்பாங்கன்னு வச்சுக்கிங்களேன். சரி சார், ஒருவேளை என்டிஏவாக ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க, பிஜேபி வந்து காணாமல் போயிடுச்சு, ஏதோ ஒரு ஓரத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே, அண்ணாமலையை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம், மறுபடியும் டசில் ஸ்டார்ட் ஆகாதா? அங்கே தான் பிரச்சனை இருக்குது. இப்போ அண்ணாமலையை மீண்டும் கொண்டு வந்தால்தான் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் லீடர்ஸ் தான் தேவை. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் 2 பேருக்கு தான் போட்டின்றீங்களா? அப்படி தான் வரும் வருங்காலம். நீங்கள் சமூக வலைதளத்தை கையாளுறது, உடனுக்குடன் பதில் சொல்வது, டேட்டா பேஸ் வச்சு பேசுறது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய செல்வாக்கு, இதெல்லாம் அண்ணாமலைக்கு இருக்குது. சேம் அவர்களும் அதே மாதிரி பெரிய லெவலில். இங்கே உதயநிதி அவர் எப்படி செயல்பட போகிறான்றதை பொறுத்து தான் அவருடைய இது இருக்கும். அவர் இன்னமும் இதே மாதிரி யாரையாவது எழுதி கொடுத்ததை வச்சுட்டு படிச்சுக்கிட்டு அவதூறு பேச்சு பேசிகிட்டு இருந்தாருன்னா இனி எடுபடாது. அவர் வேறு மாதிரி தன்னை புனரமைத்து கொண்டு இறங்கணும். ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி, 1,50,00,000 வாக்குகள்கிட்ட வச்சுருக்கிற கட்சி. அப்போது அதை தூக்கி நிறுத்துகிற உண்மையான கலைஞரின் பேரனாக அவர் இறங்கணும். போக முடியாதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேறு யாரும் போய் தூக்கி நிறுத்தினாலும் நடக்காது. முதலாளித்துவ கட்சிகளில் ஒரு நபர் சார்ந்து தான் எதுவுமே இயங்கும். அப்போ இன்றைக்கி ஒரே வாய்ப்பு, அப்பா வந்து இதுக்கப்புறம் அவர் சொல்லிடுவார், இதுக்கு மேலே என்னால் முடியாதுன்றவார், சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் அவரால் முழுமையாக போய் சுற்றலாம் முடியுமா? இவர் தான் பண்ணணும். அப்போ முழுமையாக தோளில் தூக்கி சுமக்கிற ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது. கூட்டணியும் கிடையாது, அது ஒரு பெரிய மைனஸ். அடுத்து 29 தோத்தா 0 ஆகிட்டா எப்படியும் எம்பி வந்து நீங்கள் 40 தாவேக அடிக்கும். அப்போ நீங்கள் 0, அதையும் தாங்கி கொண்டு போகணும். 31 அங்கேயும் அடி வாங்கினா கலைஞர் ஃபோட்டோ வச்சு டெய்லி பார்த்துட்ருக்கணும், அப்போ தான் கொஞ்சமாக தைரியம் வரும். இங்கே என்டிஏ 2வது இடத்துக்கு மூவ் பண்ணுற வேலையை அந்த கூட்டணி பண்ணும். அப்போ அண்ணாமலை கொண்டு வந்தால்
அண்ணாமலைக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்னை ஏன் நகர்த்தினீங்க, என் கையில் ஃபுல் பவர் வேணும், இந்த மாதிரி சில கண்டிஷன்லாம் இருக்கும். இன்னொரு ஒரு ஆல்ட்ரு ஒன்று எனக்கு தோணுது. அது எப்படி நடக்குமா எனக்கு தெரியாது. ஒருவேளை அண்ணாமலை அந்த தனி கட்சி twist ஆரம்பிக்க இதுதான். போயிரு இதுதான் ட்விஸ்ட்டு. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படி இப்படின்னு ஊட்டின்னுக்கிறாங்கல்ல. ஆமா, உண்மையிலேயே பேச்சு அண்ணாமலை போயிட்டு தனி இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறாருன்னா நான் சொல்லல, ஒரு யூகத்துக்கு சொல்கிறேன். ஆரம்பிச்சுட்டு எங்கள் கட்சி வந்து தமிழகத்தில் தனித்து இயங்கும், நான் பாஜகவை விட்டு விலகிவிட்டேன், என் தலைமையில் கட்சி, இந்த கட்சி அனைவருக்குமான கட்சி, மதசார்பற்ற ஒரு கட்சி அப்படின்னு இறங்கி அடிக்கிறாரு வச்சுக்கோங்க. சுற்றுப்பயணம் 2029 என் கையில் கிடையாது. நான் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் இது கிடையாது. 2031 தான் என்னுடைய கோல்னு இறங்கி பண்ணுறாருன்னா, அப்படியே தாவேக்கா மாதிரி இருக்கு சார் நீங்கள் சொல்கிறது. ஆமாம் பண்ணுறாருன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ஏடிஎம்கேல இருந்தோம் மற்ற இந்த யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி இதில் இருக்கிறவன் மற்ற கட்சிகளில் இருக்கிறவங்க, ஆனால் கொஞ்சம் கூட பாஜக சாயல் வராமல் கொண்டு போகணும். இது எல்லாமே வந்தால் ஒரு இதுக்கு ஃபார்ம் ஆகும். ஏன்னா இன்றைக்கி டேட்டாஸ் வச்சு பேசி இறங்கி அடிக்கிற ஆள் இல்லை. சதீஷன் கேரளா, அவர் எப்படி ஜெயிச்சார்? டேட்டாஸ் வச்சு பேசி டேட்டாஸு வச்சு செய்யறது சட்டசபையில் இதிலெல்லாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இது ரொம்ப எளிமையான மனுஷர். காங்கிரஸில் அந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கேரளா காங்கிரஸில் இருப்பாங்க. அங்கே அப்பா டக்கர் தலைவர் யாருன்னா கேசி வேணுகோபால். ராகுல் எப்போ தான் நல்லது நினைக்கிறாரோ அப்போ இவர் கெட்டது நினைப்பார். இவர் எப்போலாம் நல்லது நினைக்கிறாரோ ராகுல் கெட்டது நினைப்பார். இவங்க 2 பேரும் நல்லது நினச்சாங்கன்னா சோனியா காந்தி கெட்டது நினைப்பாங்க. அந்த மாதிரி கட்சி காங்கிரஸ். அப்போது அந்த கேசி வேணுகோபால் முதலமைச்சர் ஆகலான்னு ட்ரை பண்ணாங்க. ராகுல் நல்லது நினச்சார், சோனியா காந்தி கெட்டது நினச்சாங்க. விஜய் வந்து சேக்கில் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரல. இல்லாட்டி கேசி வேணுகோபால் ஆதரவாக விஜய் பேசியிருப்பார், அது வேறு மாதிரி ஆயிருக்கும். இன்னொன்று வந்து சதீஷன் அவ்வளோ தூரம் ஃபேமஸ், அவரை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது. அவர் பல விஷயங்கள் பண்ணி மக்கள்கிட்ட பிரபலம், அவர் ஆக்கக்கூடாது, கேசி வேணுகோபாலை ஆக்கணும்னு எம்எல்ஏக்கள் எல்லோரும் பெரும்பாலும் கேசி வேணுகோபாலுக்கு ஆதரவு. அது அகில இந்த பொதுச்செயலாளர் பவர் இருக்கும்ல. சதீஷன் பாவம், கேரளா தானே. இதுக்கு நடுவில் முன்னாள் ஒருத்தர் அமைச்சர்லாம் இருக்காரு, ரமேஷ் சென்னிதாலா, அவர் 3 நாளாக பெரிய பிரச்சனை ஓடி இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தாங்க ஜனங்க பிடிச்சி கொந்தளிச்சிட்டாங்க. 2வது முஸ்லீம் லீக் பார்த்துச்சு, இவர் ஆகினா தான் நாங்கள் ஆதரவு இருந்துச்சு, நான் அவங்க ஆதரவு இருந்தால் தான் ஆச்சு, இல்லாட்டி முடியாதுட்டாங்க. அப்புறம் ராகுல் ரொம்ப நல்லபடியாக யோசிச்சார், அதுக்கு முக்கிய காரணம் பிரியாங்க. அப்புறம் இவரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா மாற்றினவங்க இருக்காங்க. காங்கிரஸுக்கு உயிரே கிடையாது ஆந்திராவில். ராஜசேகர் ரெட்டி நடைப்பயணம் அது இதுன்னு போய் உயிர் கொண்டு வந்தாரா? என்டி ராமாராவுக்கு அப்புறம் அங்கே காங்கிரஸுக்கு உயிரே இல்லாமல் போச்சு. கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இவர் ராஜசேகர் ரெட்டி கொண்டு வந்தாரா? இங்கே ரேவந்த் ரெட்டி. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றத்தை நீங்கள் நடைப்பயணம் அது இதுன்னு வச்சு கொண்டு வரலாம். ஆனால் அதற்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்கும். நீ வா, ஜெயிச்சு வா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரியும் ஒரு மாறுதல் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்படிதான் நடக்கும்லாம் நான் சொல்ல வரல. அதுக்கு காரணம் அண்ணாமலை அவர்கள். நீங்கள் இந்த அளவுக்கு சொல்கிறதுக்கான காரணம் தாவேகா ஒரு எழுச்சி படை, இளைஞர் படை, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்தது. அதே மாதிரி அண்ணாமலை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இறங்கினா ஓரளவுக்காவது அந்த டேமேஜை கட்டுப்படுத்த முடியும். இவர்கள் 2 பேரால் டேமேஜை கட்டுப்படுத்துறது கஷ்டம். இல்லை ஒருவேளை ஏடிஎம்கே தாவேகா கூட போயிருந்துன்னா டிஎம்கே பிஜேபி ஒன்று சேர்ந்து என்டிஏவை ஃபார்ம் ஆவாங்க. அது ஒன்று நடக்கும். சரி சார், இன்னொரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சண்முகம் அவர்கள் கூட மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு, திமுக அதிமுக இடையே கூட்டணி வந்து ஒரு கன்ஃபார்ம். இந்த போய் கப்பு வாங்கினான் அந்த மாதிரி நாச்சியப்பன் பாத்திரக்கடையில் போய் ஒரு இரும்பு பித்தளை பாத்திரத்தில் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை முதல் தடவை. 2வது தடவை நைனாக்கள் ஆட்சி தொத்துனா பிறகு நம்ம இவரை கொண்டு வந்து திருமாவளவனை ஆக்குவதற்கு முயற்சி பண்ணி இடதுசாரி வருவார்களா என்று காத்திருந்தும் நைனாக்கள் ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் வரவில்லை அப்படின்னு பட்டம் அடிச்சு தரணுமா? இல்லை சார், கேட்க வந்த கேள்வி என்னென்னா, தாவேகா ஒரு சைடு பெரிய கட்சியாக உருவெடுத்துட்டு இருக்கு, மதச்சார்பற்ற கட்சின்ட்டு விசிகே மற்றும் ஐஎம்எல்க்கு இடம் கொடுத்து அவங்க வந்து நிரூபிச்சிட்டாங்க, மிக பெரும் சக்தியாக வளர்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு திமுக அதிமுக. திமுக ரொம்ப டல் ஆகிடுச்சு, அதிமுக உட்கட்சி 2ஆக உடைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வீக் ஆகிடுச்சு. இப்போ
இப்போ 2 கட்சியும் சேர்ந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா ஃபார்ம் ஆறாங்கன்ற பட்சத்துல திமுகவோட ஐ மீன் தாவேகாவை எதிர்க்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட பவர் இருக்குமா? இப்போதைக்கு 2 பேருக்குமே இல்லைங்க. திமுக சேர்ந்தாலுமே. திமுக அதிமுக சேர்ந்தாவா ம். ரொம்ப வசதியாக போயிடும் தாவேக்காக்கு. அதை விட தற்கொலைக்கு முயற்சிக்கு 2ல் ஏதாவது ஒரு கட்சி சுத்தமாக அழிஞ்சு போயிடும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அடுத்த எலெக்ஷன் தேர்தலில் வந்து 2031 தேர்தலில் அப்படி இணைஞ்சாதான ஒரு வாய்ப்புன்றதே அப்போனண்ட்டுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரியான சூழல் தானே இப்போ இருக்கு. நாளை நடப்பதை யார் அறிவார் சொல்ல முடியாது. ஆனால் இது மறுபடியும் அந்த முயற்சி எடுக்க மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. எடுக்க வாய்ப்பு இல்லை. என்டிஏவாக ஃபார்ம் பண்ணி கொண்டு போக பார்ப்பாங்க, இல்லாட்டி அண்ணாமலையை வச்சு எதாவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இப்போதைக்கு எல்லோராலும் கரெக்டுப்பா இது அப்படின்னு சொல்கிற ஒரே ஆப்ஷன் அண்ணாமலை தான். அப்போ நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு அது ஓகே, பிஜேபி கூட சேர்றது. திமுகவோட நிலைமை அதிமுக நகர்ந்துச்சுன்னா பிஜேபி கூட சேர்றது, நவரலன்னா அப்படியே இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? எதாவது பண்ணுறதுக்கு ஐடியா கொடுங்க. 2 அமாவாசை தாங்காதுன்னாரு ஆர்எஸ் பாரதி. அது பார்த்தா இவங்க 2 பேருக்குமே அமாவாசை ஆயிடுச்சு அந்த கட்சி. 2 அமாவாசை 2 கட்சிக்கும். அவங்களுக்கு பௌர்ணமி ஆயிடுச்சு. அதனால் விடுங்க சார், கொஞ்சம் யோசிக்க விடுங்க சார், பார்க்கலாம். என்ன இன்றைக்கே கேட்டுன்னு இருந்தீங்கன்னா 6 மாசம் அவங்களும் கொஞ்சம் டைம் மூச்சு விட விடணும். 6 மாதம் அவங்களுக்கு தான் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் மூச்சு விட விடுங்க. கொஞ்சம் இப்போ குழுலாம் அமைச்சிக்கிறாங்களா, அந்த குழுலாம் போயிட்டு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து, அதுக்கப்புறம் கேஸ் வேறு இருக்குது. திடீர்னு இவங்க வேறு கொடூரமாக இருக்கிறாங்க. நோண்டி எத்தனாகிறாராம் சிஎம். ஆமாம், அதிகாரிங்க வராங்களா அப்படின்றாராம். ஐயோ சிஎம் கூப்பிட்றேன்னா, போன ஆட்சியில் பார்ட்டி ஃபண்டுன்றாங்களே, அது எப்படி வாங்கினீங்க சார்? நான் ரொம்ப யோக்கியம் தெரியும், யோக்கியெல்லாம் விசாரிச்சிட்டேன், சொல்லுங்கள். இல்லை சார் இந்த மாதிரி வாங்க. யாருக்கு போச்சு சார்? இப்படி போவோம் சார். மந்திரி எடுத்துக்காரா சார்? அதெல்லாம் ஒரு மாதிரி இது சார். சரி 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 போங்க. சரி இங்கே வாங்க. இது எப்படி தடுக்கிறது சார்? நமக்கு ஒன் வே தான் சார். வேணா நான் பார்ட்டி ஃபண்டை எப்படி நல்லா வாங்குறது? போங்க நீங்கள் வாங்க. அடுத்து பார்ட்டி ஃபண்டு நீ வா. பார்ட்டி ஃபண்டுன்றாங்களே என்னது சார்? இது டெண்டரில் இப்படி அடிக்கலாம் சார், இப்படிலாம் அடிக்கலாம். அவர் என்ன நினச்சிக்காருன்னா, தலைவர் நம்ம லைனுக்கு வந்துட்டாப்புல அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்லுவார். சரி இதை எப்படி தடுக்கிறது? அவ்வளோ நேரத்துக்கு கேட்டால் சிலபஸ்ல இல்லையே. இல்லை தலைவரே அதுன்னு இல்லைங்க, இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் சார் இந்த மாதிரி. அப்புறம் அவர் உஷாராயிடுவார். சார் இது இப்படி தடுக்கலாம் சார், இதை இப்படி பண்ணலாம், இது இப்படி பண்ணலாம். சரி போங்க. அப்புறம் ஒரு நேர்மையான அதிகாரி கூப்பிட்டு, சார் இதெல்லாம் எப்படி சார்? பார்ட்டி ஃபண்ட்லாம் எப்படி போகணுன்னு தெரியாது. நீங்கள் தான் தெரியாதுன்னு தெரியுமே, உட்காருங்க. இந்த மாதிரிலாம் போகுதுன்றாங்க, இது என்னென்ன பண்ணலாம் சார்? இந்த மாதிரி பண்ணலாம் சார். கமிஷன் வந்து இத்தனை பர்சன்டேஜ், இவ்வளோ குறைச்சிடலாம் சார். இதை சுத்தமாக நீக்கலாம் சார். சிஎம்டியில் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே போட்டு வாங்கினாங்க சார், அது எல்லாத்தையும் தூக்கி விட்டுலாம். அதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஆதவர்ஜனா சார் அதை பண்ணலாம் சார், இதை பண்ணலாம் சார் சொன்னாங்க. அப்புறம் தொழிலதிபர் வராங்களே, பொக்கே தூக்கினேன், கோட் சூட்லாம் போட்டுன்னு வருவாங்க. அப்படியே வந்து ஐ ஆம் தி கிளாட் ஆஃப் தி ஃபங்க்ஷன். ஓகே உட்காரு முதல்ல. போன கவர்மெண்ட்டில் இதே மாதிரி வந்தல. ஆமாம், எதாவது தொடங்கிறதுக்கு. ஆமாம், எவ்வளோ கொடுத்த? என்ன தலைவரே, நான் பார்த்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ கொடுத்தீங்க? இந்த மாதிரிலாம் கொடுத்தோம். யார் கொடுத்தீங்க? இவங்களுக்குலாம் அவ்வளோ கொடுத்தோம். இல்லை சொன்னால் நடவடிக்கை கேட்கல, எப்படிலாம் கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கேட்டுக்கிறாராம். எதா பண்ணலாம், ஏது பண்ணலாம் அதுன்னு. அதே மாதிரி இந்த மேட்ரு சொன்னோம்ல, எது நடக்குதுன்னு. ஏங்க இது எதுவுமே நான் ஜால்ரா தட்டுறதுக்கு சொல்லலைங்க. நான் எனக்கு வந்து தகவல் சொல்கிறேன், எப்படி இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போகிறாங்கன்றதுக்காக இந்த தகவல். ஐயோ போயிட்டாரு இவர், அங்கே போயிட்டாருன்னா நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அவருடைய வே ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதிகாரிகளை அழைக்கிறார். பார்ட்டி ஃபண்டுனா என்ன, டெண்டரில் எப்படி அடிக்கிறாங்க, எங்கெங்கே கமிஷன் போகுது, எப்படி பண்ணுறாங்க, எனக்கு விளக்கமாக சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ப்ளஸ் இது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த மாதிரி பண்ணாலும் சில கரெக்டான அதிகாரிகள் வந்துடுவாங்க. சார் இல்லை சார் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் நல்ல பேர் சார்னு. இது இல்லாமல் என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது பணம் வரத்துக்கான, கவர்மெண்ட்டுக்கு வரத்துக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது? தொழிலதிபர்கள்ட்ட எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? ஒரு தொழில் தொடங்கணும்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டமா, இல்லை என்னென்ன சிஸ்டம், எத்தனை கதவுகள் திறந்து வச்சுக்கிறாங்க, எப்படி கொடுத்தீங்க, யாருக்கு போய்க்குது? அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் தூண்டி துருவி கேட்டு ஒரு இது பண்ணுறாரு. இது இல்லாமல் இந்த மாதிரி நம்ம சொன்னோம்ல, ஏங்க என்ன இந்த சொன்னால் உடனே அந்த கோரிக்கை நிறைவேறுது எப்படிங்க இப்படின்னு. ஆமாம், அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமும் சமூக வலைதளங்களில், யூடியூப்களில், பல விஷயங்களில் வர்ற கோரிக்கைகள் தான் வந்து செலக்டிவாக இது பண்ணி சிஎம் கவனத்துக்கு கொண்டு போக சொல்லி உத்தரவு.
அதை எடுத்து அதில் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டியது லேட்டு, அடுத்த கட்டம் அந்த மாதிரி அதை உடனே பண்ணுறாங்க. அதனால் பால் சம்பந்தமாக பேசியவைகள் அனைத்தும் இங்கே கூட நான் வேற ஒரு இதில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கேன். நடைமுறைக்கு வரலாம். இன்னும் சிலது சொல்லணும் என்றால் வாசகர்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம அதை அங்கே பாஸ் பண்ணலாம். நடந்தால் லாபம். இப்படி சொல்கிறீங்க, தப்பை திருத்திக்கிறதுக்கு வந்து ஏன் தோத்தோடனே ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் போட்டு 6000ன்னு சொன்னாங்க. அதை சரியாக ஃபாலோ பண்ணாத விதமாக நீ காலையில் ஒரு ஆர் ராசா அவர்கள் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. பெரும் விவாதத்துக்குள்ளாகிருக்கு, சர்ச்சைக்குள்ளாகிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் அளிக்காமல் ஓடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? எவரு? ஆர் ராசா அவர்கள். நீங்கள் வாட்டில் அப்படியே சொல்லிட்டீங்க, பல பேர் ஓடினுங்கிறாங்க. நீங்கள் அவர்கிட்ட மைக் போட்டாங்களா? போட்டாங்க, காதலே வாங்கலை. அவர் பாவம் நைட்டு என்ன மாதிரி கண்டிஷனில் இருந்தாரோ போட்டார். அவர் இந்த அதாவது எல்லாருமே இவர் சிஎம் சொல்கிற மாதிரி எல்லோருமே காண்டில் இருக்கிறாங்க. காண்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நைட் ஆனால் வேறு மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த நேரத்தில் காண்டில் கண்டபடி போட்டுடுறாங்க. காலையில் தெளிஞ்சோன்னே பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ திட்டிக்கிறானுங்க, அடப்பா நம்ம இப்படி என்ன தான் போட்டோம் அப்படின்னு பார்த்தா கணவனிடம் ஏம்பா அவர் ஏதாவது இந்த மிட் நைட் மசாலா தான் பார்த்துட்டு படுத்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த பார்த்த வேகத்தில் பதிவு போட்டு படுத்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். மிட் நைட் மசாலா ரேஞ்சுக்கு போட்டிருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம், ரொம்ப கொச்சப்படுத்தி போட்டிருந்தாங்க. உணர்ச்சி பெருக்கால் கணவனிடம் இதான் உதாரணம் கிடைச்சதா? நட்புடன் பழகிய நண்பன் தக்க நேரத்தில் கை விட்டு ஓடின மாதிரினியா? நல்லவனுக்கு எவனுக்கு எந்த இதுவாக தான், அதனால தான் மிட் நைட் மசாலா பார்க்கக்கூடாதுன்றது. நைட்டு எவ்வளோ இருக்குது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஐபிஎல் 11 மணி வரைக்கும் போட்டுனுக்குறான். எவ்வளோ இருக்குது, யூடியூப் நம்ம வீடியோ இருக்குது, நம்ம வீடியோ பார்த்தா காண்டாயிடுவாப்புல. அப்போ எவ்வளோ இருக்குது, அதை பார்க்குறத விட்டு நீங்கள் வந்து என்னது மாத்திரை ஒன்று போட்டால் போதும் நின்று செய்யுன்றாங்களே, அந்த மாதிரி ஒன்று போட்டார் நின்று செஞ்சிச்சு. காலையில் எல்லோரும் நின்று செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு எதுக்குடா வம்பு அழி. அங்கேருந்து தலைவர் கூப்பிட்டுருப்பாரு, ஏன் குளத்தூர் போனது போதாதா, இன்னும் குழி தோன்றீங்களோ? அவன் ஏதோ பாவம் அண்ணா. இந்த ட்ரெயினில் பழைய படத்தெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? எம்ஜிஆர் படத்தெல்லாம் வரும், அண்ணன் தம்பி பிரிவாங்க தெரியுமா? ஆமாம். அது வரைக்கும் அந்த ட்ரெயின் சும்மா நிற்கும். இவனை ஏற்றி விட்டோன்னே அந்த ட்ரெயின் கிளம்பிடும். அதுவும் ஓடுவான் கேமரா காமிச்சினே இருப்பான், ஓடுவான். அண்ணா தம்பி கை கிட்ட வரும், அப்படியே காமிப்பான், அப்படி காமிப்பான். நம்ம ஏறுறா புடுறா இல்றான்னு லாஸ்ட்டில் அப்படியே பிரிஞ்சிடும். அதோட அவங்க குடும்ப பாட்டு பாடி காட்சியில் சேருவாங்க. அந்த மாதிரி யார் நம்ம திரும்ப இந்த ஐயுஎம்எல்லாம் பாய் துவா செய்யுங்க பாய். யார்கிட்ட? டேடிக்கிட்ட. நாங்கள் போகிறோம், அமைச்சரவா பதவி இருக்கிறோம், துவா செய்யுங்க பாய். பேட்டா எனக்கே துவா செய்ய சொல்கிறியா? சரி. இவர் அண்ணா என்னால் பிரிய முடியவில்லை. இந்த நேரத்தில் கிளம்புப்பா சும்மா ஊரே ஏமாத்தினுக்கிறேன் அப்படின்னு அடிச்சு தொட்டாத குறையா அந்த ட்வீட்டை போட்டால் எப்படி இருக்கும்? சிறுத்தைகள் இறங்கிட்டாங்கல்ல காலையில். ஆமாம். சிறுத்தைகள் விங்கம் கொடூரமான விங்கு தெரியுமா? கூட இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியாது, இன்றைக்கி தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடி நிமித்திட்டாங்க போல். அதனால் அதுக்கப்புறம் என்னது முடந்தெங்குனா அந்த தென்னை மரம் இப்படி வளர்கிற மரம், அது மேலே ஏதாவது பாரத்தை போட்டால் அது வளர சாய்ந்து பக்கத்து காம்பவுண்டுக்கு போயிடும். அவன் அங்கேருந்து உருட்டி எடுத்துக்கும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பாரத்தை போட்டிங்க? வேங்கை வயல் நீயே பார்த்துக்கோ. அப்புறம் ஆணவ கொலை தனிச்சட்டம் முடியாது, தூய்மை பணியாளர் பிரச்சனை என்ன மாட்டி விட்டீங்க, கூலிப்படம் வேறு போய் பார்த்தீங்க, நான் முட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்படியே தட்டினா அந்த தென்னை மரம் வளைஞ்சு பக்கத்து காம்பவுண்டுக்கு போய் முடந்தேங்காய் மாறி போச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு? விட்டா போகுந்தாராப்பா நல்லாடுறா, நீ குத்ததுக்கு இப்போ தோள்பட்டெல்லாம் அவ்வளோ புண்ணாகிக்குது, இதெல்லாம் மருந்து போட்டு ஆற்றணும், நாங்கள் அங்கே போகிறோம். சார் நேற்று ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி வன்னியாஸ் அவர்கள் வந்து அமைச்சரவைக்குள்ளே போகிறது மட்டும் சொல்கிறேன், விரிவாக அப்புறம் பேசுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த ப்ரெஸ் மீட்டில் ஒருவேளை திரும்ப அவர்கள் வந்து கூட்டணி திமுக கூட தான் தொடருதுன்னு சொல்லுவாரோ? எப்படி இருக்க முடியும்? ஒரு கட்சியில் நீங்கள் பதவியில் ஏற்று அமைச்சராகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த அரசு அப்புறம் எப்படி? இதெல்லாம் உருட்டு. இது எப்படி தெரியுமா? கல்யாணம் பண்ணி பொண்ணு அனுப்புவாங்க தெரியுமா? அப்படியே அழுதுன்னு இருக்கும். அப்புறம் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்கப்பா, உங்களை கடனெல்லாம் நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் அடைச்சிட்றேன்ப்பா, எப்படியாவது வீட்டுக்கார்ட்ட பேசி. போயிட்டு ஒரு வாரம் கழித்து வரோம் ஜிங்குன்னு வந்துட்டு, நைனா அந்த 2 சவரன் நகை போடுறேன், நீங்கள் எங்கள் வீட்டில் கேட்குறாங்க, எப்போ போடுறேன்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்லையா அப்படின்வாங்க. இந்த மாதிரி தான் இப்போ மறுவீடு போகிற பொண்ணு மாதிரி நைனா கிட்ட அழுதுட்டு போகுது, அடுத்து வரவே வராது.
இந்த ஸ்கூல் லைஃப்பில் பெரிய லவ் இது நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்கள்ல, மச்சான் டச்சிலேறா அப்படின்வான். அப்புறதா அதுக்கப்புறம் டச் ஃபோனில் இருக்கும். அப்புறம் டச் ஃபோனில் தான் இருப்பான். அப்புறம் அதுவும் இருக்காது. என்ன மச்சான், நம்ம தான் வேலை எடுத்து போய் ஃபோன் பண்ணோம், மச்சான் எப்படி மச்சாங்கிற அதை பேசினே இருப்பான். இது கூப்பிட்றாரு, ஒரு நிமிஷம் வரேன்டா, ஒரு நிமிஷம். அந்த ஒரு நிமிஷம் 3 மாதம். ஏன்னா அவர்லாம் தேவலோகத்தில் இருக்கிறாங்க. நம்மளா என்னைக்கா பண்ணால் மச்சான் அதை கூப்பிட்றேன்டா, கேன் ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு மெசேஜ் வரும். மச்சான் டச்சிலே இருறாடா, அந்த மாதிரி ஆகிடும் கொஞ்ச நாளில். டச் ஃபோனில் கூப்பிடுவார். அப்புறம் திரும்ப எப்படி இருக்கீங்க, இந்த சிஎம் கூப்பிட்றாதோ இருங்க, ஒரே நிமிஷம். நான் தானே சிஎம், நீங்கள் எக்ஸு, இப்போ சிஎம் கூப்பிட்றாதோ இருங்க, வரேன், லைனில் வரேன். அந்த மாதிரி ஆகிடும் வர வர. சண்முகம் பட்டன் செல் வச்சுருப்பார். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் செக்ரட்டேரியட்டில் இருக்கிறார் அப்படின்னு வரும். இனிமேல் எல்லாம் தான். அவர் பாய் துவா செய்ய சொன்னார், அவர் அவ்வளோதான். அதோட சூப்பர் நிலமை. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு